ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ பகுதியிலே 15ஆம் அதிகாரம் 11 24 வரைக்கும் நாம் தியானம் செய்வோம். பெரிய அதிகாரம் இது. பெரிய அதிகாரமாக இருக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக சுருக்கமாக நான் முடிக்கிறேன். கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல அப்பா. செய்தியோட தலைப்பு நல்ல அப்பா. இதுதான் தலைப்பு. இந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, 2 மகன்கள். இந்த 2 மகன்களில் பெரியவனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, நல்ல உண்மையாக அப்பா சொல்கிற மாதிரி கேட்டு வேலை செஞ்சு வீட்டில் ஒழுங்காக இருந்து என்ன வேலை செய்கிறோ அதை அப்படியே கேட்டு செய்கிற மனுஷன். ஆனால் இளையவன் அப்படி இல்லை. கொஞ்சம் தன் இஷ்டத்தின்படி இருக்கணும், உலக பிரகாரமாக பிள்ளைகள் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதான ஒரு பையன். அப்போது அவன் தன் இஷ்டத்தின்படி வாழணும் அப்படின்னு சொன்னாவே பணம் வேணும். அதனால் நேராக அப்பா கிட்ட வந்தான். அப்பா கிட்ட தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆஸ்தி அப்படின்னும்போது அது பாரம்பரியமாக தொண்டு தொட்டு வருகிறதான ஒரு பாட்டன் அவங்கள்ட்ட அப்படியே வர சொத்து, வர ஆஸ்தி. அது சொத்து அப்படின்னா நம்ம தான் சம்பாரித்தது ப்ளஸ் எங்கள் அப்பா சம்பாரித்தது இப்படி இருக்கலாம். ஆஸ்தி அப்படின்றது பாரம்பரியமாக வர்றது. இப்போ அதை இவர் என்ன செய்கிறார், பிரித்து கேட்குறாரு. அப்படின்னும்போது அப்படி ஒரு பாரம்பரியமாக இருக்க சொத்தை பிரித்து கேட்கும்போது எந்த தகப்பனும் என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். யோசனை பண்ணுவான். தருவதற்குள்ள காலங்கள் வேறு இருக்குது. அப்படியே தரணும்னு நினச்சாலும் அதுக்கு காலம் வேறு. அப்போ இவன் கல்யாணம் கட்டல, ஒன்றும் செய்யலை, வாலிப பையன், இவனுக்கு போய் பிரித்து கொடு அப்படின்னு சொன்னால் எப்படி கொடுப்பாங்க? யாருமே தரமாட்டாங்க. ஆனால் இந்த தகப்பன் அப்படி கிடையாது. இந்த தகப்பன் என்ன பண்ணார் தெரியுங்களா? தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கும் வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்தப்படியே அவன் சொன்ன மாதிரியே அவன் அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 2 பேர்த்துக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டார். கேட்ட உடனே இதில் என்னென்னா, அவன் தான் கேட்டான், பெரியவன் கேட்கல. கேட்காட்டியும் பங்குன்னு போடும்போது பிரித்து கொடுத்துட்டார். இப்போது இளையவன் என்ன செஞ்சான்? வேதம் சொல்லுகிறது, சில நாளைக்கு பின்பு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அங்கே எல்லாத்தையும் சேர்த்து கையில் வச்சுக்கிட்டாரு. வச்சுட்டு ஊரில் நல்லா சுற்றி வந்தார், நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார், நல்லா செலவு பண்ணார், தன் இஷ்டத்தின்படி வாழ்ந்தார். ஆனால் இங்கே கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா,
கடை வீதியில் போய் செலவு பண்ணோம் அப்படின்னும் போது அவங்க அண்ணன் வந்துடுறாரு அந்த பக்கம். சில சமயத்தில் அப்பா பார்த்துடுறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தாரு, இது சரி வராது, நம்ம வெளியூர் போயிடுவோம். வெளியூர் போயிடணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணார், கிளம்பி வெளியூர் போயிட்டார். அங்கே போய் தன்னிஷ்டம்தான், யாரும் எதுவும் கேட்க முடியாது. தன்னிஷ்டத்தின்படி என்ன செய்யலாம், வாழலாம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போது அவ்வளோ மோசமாக செலவு பண்ணான். எப்படிலாம் செலவு பண்ணக்கூடாதோ அப்படிலாம் செலவு பண்ணான். எப்படிலாம் ஒரு மனுஷன் அழிக்கக்கூடாதோ அப்படிலாம் அடித்தான். வாலிபன் வேற, சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, கட்டுப்பாடு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, தேய்க்கிறதுக்கு யாரும் கிடையாது. வேறு ஊர், வேறு தேசம், தன் இஷ்டத்துப்படி ஓடிக்கிட்டு இருந்தான். இப்படி எவ்வளோ நாளைக்கு சம்பாதிக்காமல் செலவு பண்ணும்போது அப்படின்னும்போது எவ்வளோ நாளைக்கு அந்த சொத்து தாங்கும்? அப்படியே செலவு பண்ணிகிட்டே இருந்தார். குறைவுபட தொடங்கினார். குறைஞ்சிருச்சு. ஆஸ்தி எல்லாம் தீர்ந்து போச்சு. அதில் நல்லா செலவு பண்ணுறப்பே தீர்ந்து போயிடும். இவர் வேறு தப்பாக செலவு பண்ணுறாரு. எல்லாம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போன பிறகு என்னாச்சுன்னா, எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாச்சு. நல்லா கேட்டுங்க, கொடிய பஞ்சம் உண்டாச்சு அந்த தேசத்தில். அதாவது சாதாரண பஞ்சம்னு சொல்ல, கொடிய பஞ்சம் உண்டாச்சான். அப்படி ஒரு பஞ்சம் அங்கங்கே உருவானது. இந்த பஞ்சம் உருவாயிருச்சு. இவர்கிட்டையும் பணம் கிடையாது. இவருக்கும் பஞ்சம் உண்டாச்சு, தேசத்துக்கு பஞ்சம் உண்டாயிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் அங்கே போனதுனால தான் தேசத்துக்கு பஞ்சம் உண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல தகப்பன்றது வாங்கிட்டு போயிட்டார். எவ்வளோ அருமையான தகப்பன் பாருங்கள். ஒரு வார்த்தை கூட கேட்கல, அப்படியே கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. எவ்வளோ அற்புதமான தகப்பன். அப்புறம் இவர் என்ன பண்ணார், அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி, ஒரு வேலை போட்டு கொடுங்க, பசிக்குது, சாப்பிடணும், அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணார், என்னமோ பண்ணார். அவர் சரி போய் போய் வயலில் போய் பண்ணி மேய் அப்படின்ட்டார். அதான் 15 வசனம் சொல்லுது, அந்த தேசத்தில் குடிகளிலே ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலில் பண்டிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பண்ணி மேய்ச்சிக்க. அப்பா அம்மாட்ட விட்டுட்டு வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். பண்டிகளை மேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் என்ன பண்ணால் பண்டிகை மேய்ச்சிட்ருக்கான். அப்பையும் அவனுக்கு என்ன செய்யலை, சாப்பாடு கிடைக்கல. அப்பொழுது பன்றிகள் தின்றும் தவட்டினாலே வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு தரவில்லை. அந்த பன்னி சாப்பிட்ற அந்த தவிடு, அதால் தன் வயிற்றை நிரப்பலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் முடியல. அது யாரும் கொடுக்கல. அப்போ தான் அவனுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்போ தான் புத்தி தெளியுது. என்னன்னு சொல்கிறான், அதாவது புத்தி தெளிஞ்ச உடனே என் தகப்பன் வீட்டிலே என் தகப்பனுடைய வேலைக்காரருக்கு, கூலிக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானும் பசியினால் சாகிறேன். எங்கள் வீட்டில் வேலைக்காரருக்கு அது பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நான் இங்கே பசியோடு சாகிறேன். அதனால் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. குமார் என்று சொல்லப்படுவது பாத்திரன் அல்ல. ஆகையால் உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லுவேன். இப்படி தீர்மானம் எடுத்துட்டார். ஆனால் அதில் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும். அப்போ சொல்கிறார், நான் செஞ்ச தப்பு
யாருக்கு விரோதமாக செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கடவுளுக்கு விரோதமாகவும் உங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு முன்பாகவும் நான் செஞ்சுருக்கேன். அதை உணர்றாரு. அப்பாவுக்கு கடவுளுக்கு கடவுளுக்கு முன்பாகவும் எங்கள் அப்பாவுக்கு முன்பாக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு நேரம் எழுந்து புறப்பட்டார். ஆனால் அந்த அப்பாவோ மகன் போனதுலேருந்து சந்தோஷமாக இல்லை. போன வழியே பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவர் நினச்சிட்டு இருக்காரு, என் பையன் இந்த வழியாக தானே போனான், எப்படியாவது வந்துடுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதனால் ஒரு நாள் தகப்பன் அவனை கண்டு, அவன் ஊருக்கு வந்துட்டான், கிளம்பி வந்துட்டான். தூரத்தில் வரும்போது அப்பா பார்த்துட்டாரு. அப்போ அந்த வழியாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. தூரத்தில் வரும்போது பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருந்தவொடனே ஓடி போய், யார் அப்பா போகிறாரு, அவன் வரல, அவன் வந்துக்கிட்டு இருக்கான், மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கான். அவனால் தான் நடக்க கூட முடியல, பசி. அப்பா ஓடி போய் அவன் கழுத்தை கட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்குறான். ஒரு முறை அப்படி தான் ஒரு அப்பா கிட்ட பையன் கோச்சிட்டு போயிட்டான். கோச்சிட்டு போனோடனே அந்த அப்பாவுக்கு லெட்ரு, ரொம்ப நாள் கழித்து லெட்ரு போடுறான். அப்பா, நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. என்னை வீட்டில் ஏற்றுக்குவீங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் நான் ட்ரெயினில் போவேன், ஒரு வெள்ளை துணி கட்டி வைங்க, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒத்துக்குவேன், நம்புவேன், நீங்கள் என்னை மன்னிச்சிங்க அப்படின்ட்டு. அப்படி வெள்ளை துணி இல்லை அப்படின்னா நேராக போயிடுறேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மகன் லெட்ரு போடுறான். அப்பா என்ன பண்ணார், ஒரு பெரிய வேஷ்டி எடுத்து கட்டிட்டு அவன் போகும்போது பார்த்தீங்கன்னா வேஷ்டியை பார்த்தோன்னா அடுத்த இதில் இறங்கி வந்துட்டான். கேட்டான், அப்பா நான் ஒரு சின்ன வெள்ளை துணி தானப்பா கட்ட சொன்னேன், நீ இவ்வளோ பெரிய வேஷ்டியை கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த அப்பா சொன்னார், மகனே, ஏதோ ஒரு காரணத்தில் நீ பிரிஞ்சு போயிட்ட, அந்த சின்னூண்டு நீ சொன்ன அந்த வெள்ளை துணி உன் கண்ணில் படலைன்னா நீ வராமல் போயிடுவியே, அதனால தான் இவ்வளோ பெரிய வேஷ்டி கட்டினேன், என் மகன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுப்பா அப்படின்ற மாதிரி இவர் ஓடி போய் அவன் கழுத்தை கட்டிக்கிட்டு முத்தம் செய்கிறாருங்க. தகப்பன் ஆஸ்தியெல்லாம் பிடிக்கிட்டு போனவன், அவன் சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு போனவன். அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனதுருகி ஓடுறாரு, மனதுருகிறாரு. ஏன்னா அவன் நிலைமை அப்படி இருந்தது. மனதுருகிறதுக்கு காரணம் என்னன்னா அவன் நிலைமை அப்படி இருந்தது. உடனே என்ன செஞ்சார், கழுத்தை கட்டிக்கிட்டு, எதுக்குன்னா கழுத்து தொங்க போட்டு வந்திருப்பான், கழுத்தை தொங்க போட்டு வந்தனால கழுத்தை கட்டி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா முத்தம் செய்தார், அன்பு செலுத்துகிறாரு. அன்பு செலுத்தி அப்போ தான் அந்த பையன் சொல்லலாம், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், நீ இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரம் அல்ல. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுச்சு. அப்போது உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக வைத்துக்கொள்ளும். அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள். அடுத்தது சொன்னார், உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னா அவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. உயர்ந்த வஸ்திரம் கொடுக்குறாரு. மனதுருகி ஓடினார், அப்பாவோட பாசம். ரெண்டாவது கழுத்தை கட்டிட்டு அவன் நின்று, நான் இருக்கும்போது நீ கழுத்து தொங்க போடக்கூடாதுப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கழுத்தை கட்டிக்கிட்டு முத்தம் செய்தார், அன்பு செலுத்தினார். அடுத்தது உயர்ந்த வஸ்திரங்களை கொடுக்குறார். அதுக்கு அப்புறம் என்ன பண்ண, மோதிரத்தை கொடுக்க, அடையாளம், அதாவது அதிகாரம். மோதிரம் போடுறாரு. மோதிரத்தை போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, கால்களுக்கு பாதரட்சை கொடுக்குற, சமாதானமாக இரு, கால்களுக்கு பாதரட்சை கொடுக்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, கொழுத்தை கன்றை அடியுங்கள். அடுத்தது கொழுத்தை கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என் குமாரன் மரித்தான், இப்போது உயிரோடு வந்துட்டான், காணாமல் போனான், இப்போது வந்துட்டான் வீட்டுக்கு, அதனால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி
அவர் என்ன சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்ற வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு 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 பாவம் செய்த ஒரு மனிதன் மனம் திரும்பும்போது அந்த வீடு சந்தோஷப்படுது. அதுபோல் இந்த உலகிலே எத்தனையோ மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமாக எவ்வளவோ பாவம் செய்கிறார்கள். அவர்கள் இது இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடும்போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்பாடு செய்த அந்த பரலோகம், தயாரித்த உருவாக்கின அந்த பரலோகமே சந்தோஷப்படுது. அங்குள்ள தூதரெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. பூமியிலே ஒரு மனுஷன் பாவம் செய்ய மாட்டேன், உண்மையாக இருப்பேன் அப்படின்போது அவன் குடும்பம் மாத்திரம் கிடையாது, பரலோகமே சந்தோஷப்படுது. ஆகிய இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டும் கர்த்தர் நம்ம வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்பா, ஒரு நல்ல அப்பாவை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, எவ்வளோ ஒரு தயவுள்ள அப்பா, எவ்வளோ தன் மகனை நேசிக்கிற அப்பாவை நாங்கள் பார்த்தோம். அந்த நேசத்துக்கு முன்பாக ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அவர் எங்களுக்காக சிலுவையில் பலியாகி இவ்வளோ பெரிய ரட்சிப்பு எங்களை வாங்கி கொடுத்துருக்கிறார். பரலோகத்தை எங்களுக்காக கட்டி கொடுத்துருக்கிறார். நாங்கள் ஒரு நாளில் அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்து கிடந்தோம். மனம் திரும்பும் போது அந்த பரலோகம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்குன்னு நினச்சிருக்கும் போது கர்த்தாவே, மை துதிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இதை கேட்கிற யாவரும் சமாதானத்தோடு வாழ, சந்தோஷமாக வாழ, நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களை ஜெபங்களும் ஏறெடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.